ஹாய் வணக்கம் எல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு மேகத்துடன் வந்து லேக்கம் காட்ட போகிறேன்னு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்கின்றது மேகத்தை பாருங்கள். மேகம் ஒன்றுடன் ஒன்று எவ்வளோ சந்தோஷமாக அழகாக ஒன்றுடன் ஒன்று அப்படியே கூலிமி போயிருக்கின்றது. அப்படியே குப்பை கணக்கு நல்ல வடிவாக அழகாக அப்படி பக்கத்தில் இருக்குது பாருங்கள். இப்படி அழகாக இருக்குதுன்னு சொல்லி அவ்வளோ அழகாக இருக்கின்றது பாருங்கள். மரங்களோடு சேர்ந்து அந்த மேகத்தை பாருங்கள். இந்த மேக முகுல்களை பாருங்கள் இப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாம் அழகாக இருக்கின்றது, சூப்பராக இருக்கின்றது பாருங்கள். என்ன அழகாக இருக்கின்றன்னு சொல்லி மரங்கள் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் இப்போ சம்மருடைய இது வந்து லசால் டோவல் அந்த அவ்வளோ ஃபுல்லாக அந்த ஏரியா வந்து அந்த ரோட்டு ஃபுல்லாகி இந்த இடம் தான். நல்ல அழகான வாக்குகள் எல்லாம் பாருங்கள். இவ்வளோ அழகாக இருக்கின்ற மக்களும் நிறைந்து போய் இருக்கின்றார்கள். ஏன்னா சம்மருக்கு மக்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்னு சொன்னால் அவர்கள் அதிலேயே அழகாக பொழுத காட்டுகின்றார்கள் பாருங்கள். இங்கே வந்து உங்களுக்கு ஒரு அழகான ஒரு இடம் காட்ட போகிறேன்னு பாருங்கள். இப்போது வந்து தம்பிமார்களின் சைக்கிள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். வாத்துக்களும் சாப்பாடுகளை பொறுக்கி சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற நிலத்தில் வாத்து தர எல்லாம் இருக்கின்றது பாருங்க. இப்படின்னு சொல்லி அங்கால பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குதுன்றது. மேகம்தான் இதில் பண்ணி மேகமே மேகமே வானிலா மேகமே. என்ன அழகான மேகம் என்று பாருங்கோ. முகுல் கூட்டங்களை பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கின்றாங்க. அப்படியே சூப்பராக இருக்குது. கடலோடு சேர்ந்த மேகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இதுதான் சொல்கிறது, கடலோடு சேர்ந்த மேகத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி. என்ன அழகாக இருக்கின்றது இந்த மேக கூட்டங்கள். இந்த மேகக்கூட்டங்கள் எங்கே செல்கின்றன என்றே தெரியவில்லை பாருங்கள். அப்படியே நிற்கின்றன, இவ்வளோ அழகாக நிற்கின்றன. அழகான மேகக்கூட்டங்கள் மலை கணக்கு இருக்கின்றது. இங்கே பாருங்க இவ்வளோ அழகாக இருக்கணுமா, சூப்பர் அழகு. இந்த இடம் வந்து ஒரு பார்க், ஒரு ஏரியா. இது வந்து ஒரு குளம். இந்த குளம் வந்து இங்கே என்ன சொன்னால் டோவலில் இருக்குது. டோவல் ஏர்போர்ட்டுக்கிட்டே இருக்குது. அங்கே போனால் போட்டெல்லாம் ஓடுவார்கள். அழகாக அந்த போட்டில் எல்லாம் நாங்கள் வந்து செல்லலாம், எல்லா இடமும் போயிட்டு வரலாம் போட்டில். இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. அந்த இடத்த பாருங்கள், சூப்பராக இருக்குது. என்ன அழகாக இருக்குது இந்த இடத்த பாருங்கள். இப்படி இருக்குன்ற பாருங்கள். இந்த இதுதான் இந்த லைட் கவுஸ்ன்னு சொல்லி வேணும். அதுதான் இது. இப்போ இது ஓப்பன் இல்லையேன்னு சொன்னால் அங்கெல்லாம் பழுதாக போச்சுது போல உள்ளுக்கு எல்லாம். இந்த சின்ன குட்டிகள் என்ன செய்யணும்னு சொன்னால் மீன் பிடிக்கிறார்கள். நான் கேட்டேன், நீங்கள் மீன் பிடிச்சி செய்யறீங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் சொல்லுன்றாங்க தாங்க மீன் பிடிக்கிறோமா. அப்போ நான் கிட்ட இன்றைக்கு ஏதாவது ஒரு மீன் நீங்கள் வந்து பிடிக்க நீங்களோன்னு சொல்லி தாங்க ஒரு மீனும் பிடிக்க இல்லையா, நான் போட்டு கொண்டிருக்கிறோமா மீன் போய்ட்டுமா என்று சொல்லி இவர்கள் அந்த மீனை வந்து பிடிக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நிறைய தூண்டுதலெல்லாம் கொண்டு வந்துருக்கிறார்கள் பாருங்கள். இந்த போட்டை பாருங்கள் இப்படி ஓடி பழகினோம்ட்டு பாருங்கள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. வந்த உடனே அதிலேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு வேந்து திரும்ப அவ்வளோ தூரத்துக்கு ஓடினோம் பாருங்கள். என்ன இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு பாருங்கள். தண்ணியிலேயே இந்த போட்டை கொண்டு ஓடுறதுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இவர்களை பாருங்கள், இவர்கள் ஏதோ பெரிய மீன் பிடிப்பார்கள். எனக்கு மீன் விலையை கொண்டு அதுக்குள்ளே போட்டுட்டு அதுவும் தூண்டில் கொண்டு போட்டுட்டு நிற்கணும். ஏன் இந்த மீனை கொண்டு சாப்பிட போய் நம்ம அங்கே பாருங்கள் அதுக்குள்ளே இருக்கிற தூண்டில் பாருங்கள். இவன் என்ன செய்ய போயிடும், இந்த மீன் எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டே சாப்பிட போகிறீங்க. எனக்கு தெரியலை. நீங்கள் கொமெண்டில் எழுதுங்கோ. இங்கே பாருங்க இவ்வளோ பேர் மீன் பிடிக்கணும் பாருங்க. உங்கள் கூட்டாகவே இருந்து மீன் பிடிக்கணும். இவையெல்லாம் என்ன இந்த மீனை கொண்டு சாப்பிட போயினமோ எனக்கு தெரியலை. ஏன்னா அது வந்து குளத்து மீனை கொண்டு சாப்பிட போகிறார்களா எனக்கு தெரியலை. என்னன்னு தெரியலை. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள். இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இந்த இடங்கள் இருக்குன்றன்னு சொல்லி பாருங்கள். இப்படி கனடாவில் இவ்வளோ அழகான இடங்கள் வந்து பாருங்கள். எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணிடணும் பாருங்கள். இவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணிடணும், சூப்பராக என்ஜாய் பண்ணிடணும். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பிளேஸ் வந்து.
கனடாவில் இப்படி எல்லாம் அதுவும் மொன்ட்ரியலில் இப்படி பிளேஸ் இருக்குதா, அவ்வளோ அழகான பிளேஸுகள் எல்லாம் இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ அழகான இடம் இருக்குன்றது பாருங்கள், சூப்பராக இருக்குது. உண்மையை நான் பார்க்கும்போது நல்ல அழகாக இருக்கும். அது அந்த ஏரியாவுக்கு போனாலே ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த ஒரு காற்று வாங்குற எனக்கு இருக்கும், அதோட ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதில் போய் நின்றுட்டு நல்லபடியாக காற்று வாங்கி கொண்டு வரலாம். ஆனால் நல்ல சூப்பரான ஒரு இடம். இந்த இடம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. கடற்கரையோடு இருக்கின்றன வீடுகளும் எல்லாம், அழகான வீடுகள் எல்லாம் கடற்கரையோடு இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அந்த குரு எடுத்து போட்டேன் நான். எவ்வளோ அவசரம் இது பார்த்தது இந்த தேராவை. இது சிவிஞ்ச இதுக்கு கிட்ட